நெட்டவெளி இழிச்சாண்டிய கூப்பிட போயிருக்கா. நான் அது வரைக்கும் என்ன பண்றது? ஐயோ பாவம் ஆண்டி. ஒரு சூப்பும் ஒரு காஃபியும் கொடுங்க. அட, காஃபி ஷாப்குள்ள இருந்து ஆரஞ்சு மண்டையன் குரல் கேக்குதே, என்னன்னு போய் பாப்போமா? ஐயோ, ஆண்டி வேற ஆபத்துல இருக்காங்களே பிச்சைக்காரங்கிட்ட. ஆண்டிய பக்கவா காஃபி குடிக்கவா? சரி, காஃபி குடிச்சிட்டே ஆண்டியை தேடுவோம். நெட்டவெளி தான் இருக்காளே. ஆரஞ்சு மண்டையா? அட, நம்மாள் எப்படி இங்க வந்தா? இவளுக்கு வேற ஒரு காப்பியை வாங்கி கொடுக்கணுமோ? கலோ ஏஞ்சல், என்ன பண்ணிட்டு இருக்க? பேசாம இந்த காப்பி அவட்ட கொடுத்துருவோம். இன்னொரு காப்பி வாங்கினா செலவு. காப்பி வாங்கி வச்சிருக்கேன், ஆனா இன்னும் குடிக்கல. ஐ லவ் காஃபி, ஐ லவ் காஃபி. இந்தா குடி. குடிச்சு முடிச்சதும் தூக்கி வீசிடணும். என் லூசு, கிளாஸ் உடஞ்சா துட்டு கொடுக்கணும்னா. அதெல்லாம் பரவாயில்ல. வேற எங்கேயாவது கடைக்கு கூட்டு போறியா? பேக்கரிக்கு? நானே தலைவர் சம்பளம் போடலைன்னு ஒரு டீயை குடிச்சிட்டு உட்காந்தா பேக்கரிக்கு போனோமா. பேக்கரியில் போய் உருவிட்டு விட்டதுக்கு. பேக்கரியில் எதுவும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பசிக்கலையே ஏஞ்சல். ஆனா எனக்கு பசிக்குதே, ஏதாவது வாங்கி கொடு. வா, பேக்கரிக்கு போலாம். சரி, பேக்கரிக்கு போவோம். ஐயோ, ஆண்டியை காப்பாற்ற போகணுமே, என்ன செய்ய? சரி, பேக்கரியில் முதல்ல பண்டை வாங்கி தின்னுக்கிடுவோம். நேரம் இருந்தால் ஆண்டியை பார்ப்போம். ஆண்டி, நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தாலும் நான் உங்களை நினச்சிட்டே இருப்பேன். வா, ஆரஞ்சு பண்டையா, பேக்கரி போகலாம். முனேசு, ஏடி முனேசு, படிக்கியோ? ஏடி, நீ இப்போ படிக்கிறது டாக்டரா கலெக்டராட்டி? ஆமா, டாக்டர் கலெக்டருக்கு படிக்காவோ. ஆர்ட்ஸ் தானமா நான் எடுத்திருக்கேன். சாதாரண படிப்பு தான், டாக்டர் கிடையாது. அப்படியா? அம்மைக்கு ஒன்றும் தெரியாதலாட்டி. உங்க அப்பா மட்டும் சரியா இருந்திருந்தானா என் பிள்ளைய டாக்டரு, அப்புறம் வேற என்ன இருக்கு பெருசா? ஆமா, பெருசா ஏதாவது படிக்க வச்சிருப்பேனே. எட்டி பெத்த தகப்பன அப்படி சொல்லக்கூடாதலாட்டி. பாவம்ல, அவன் அப்பம்ல. அப்பாவா எதுவுமே பண்ணல. அவரை நான் பார்த்ததே இல்ல. எத்தனை வருஷம் இருக்கும்? விவரம் தெரியாத வயசுல தான் நான் பார்த்திருக்கேன். சரிம்மா, நீ உள்ள போ. தேவையில்லாததை பேசி மூட் ஆஃப் பண்ணி விடாத. என்ன இது? லெப்ப குட்டிக்கு அப்பனை பத்தி பேசினா இவ்வளவு கோபம் வருதே. ஆமா, அந்த அழகர் பயவுல பண்ண வேலை அப்படில. சரி கழுதிய, எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருந்துட்டு போட்டோம். காப்பி தண்ணி எதுவும் போட்டுட்டு வரட்டாட்டி? ரொம்ப நேரம் உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். பேசாம இருமா, படிக்கும்போது புளு புளுன்னு பேசிக்கிட்டே இருக்க, எரிச்சலா இருக்கு. உள்ள போயிருவேன். உள்ள ஒரு மாதிரி இருக்குன்னு வெளியே காத்தோட்டமா உட்கார்ந்தா வான் தொல்லை தாங்கவே முடியல. நீயும் நல்ல பேசி தான் கண்டுகிட்ட. போ. ஐயோ, முனிஸ் மட்டும் இருப்பான்னு நினைச்சிட்டு வந்துட்டு அவங்க மம்மி இருக்காங்களே. யாரு? அட, நம்ம ஊழமுக்கு தலைவர் மவன். என்னப்பா சிவா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீரு? அக்கா, ஒன்றும் இல்லைக்கா. இந்த முனிஸ் கிட்ட ஒரு டவுட்டு, ஒரு புக் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இங்க இரு தம்பி, எனக்கு எல்லாம் தெரியும். வான் படிப்பு வேற, அவ படிப்பு வேற. இப்பதான் படிப்பை பத்திலாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். நீ இன்ஜினியர் ஏதோ படிச்சுட்டு இருக்க, அவ வேற தான் படிக்கா. அது மட்டும் இல்லாம அவ உன்னோட வயசுல சின்னவ. அவகிட்ட நீ என்ன புக்கு வாங்க வந்த? இங்க பாருப்பா, உங்க அம்மைக்கெல்லாம் என்ன சுத்தமா பிடிக்காது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவிய. அதனால உங்க அம்மா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுதாவோ. நீங்க எல்லாம் பெரிய இடம். தயவு செஞ்சு என் பொண்ணு பின்னாடி சுத்தி அவ மனசுல ஆசையே விதைச்சிடாதப்பா. அவளை தகப்ப இல்லாத பிள்ளை, படிச்சு கொஞ்சம் முன்னேறி வரட்டும். என் அவ மனசை கெடுக்காதப்பா. ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டேன். வேண்டாம்ப்பா, இந்த பணக்காரவிய பேச்சே நான் நம்ப மாட்டேன். வேண்டாம் வேண்டாம். இவ பெத்த தகப்பனை எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது நாங்க யாரையும் நம்பல. அவ படிக்கட்டும், அவ படிப்புல கவனத்தை செலுத்தட்டும்ப்பா. எனக்கு இருக்கிறது அந்த ஒத்த பிள்ளை. நாளை பின்ன நீங்க ஏதாவது ஏமாத்தி என் பிள்ளை ஏதாவது ஒன்றாட்டு ஒன்று பண்ணிட்டுனா நாங்க யாருமே உசுரோட இருக்க முடியாது. நீங்க போங்க தம்பி. படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறமும் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அந்த கதையை அப்புறம் பார்ப்போம். சாரிக்கா, நான் இனிமே உங்க பொண்ணை தொந்தரவு பண்ண மாட்டேன். சாரி முனிஸ். ஏட்டி, அம்மா சரியாதானட்டி பேசுனேன்? உனக்கு எதுவும் வருத்தமா? இல்லம்மா, இந்த விஷயத்துல நீ பேசுனதுதாம்மா கரெக்ட். நீ இந்த எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிடுவேம்மா. நான் படிக்க எனக்கு டீ போட்டு கொண்டு வா. ஆமா, என் பிள்ளை ஏற்கனவே மனசுல ரொம்ப ஆசை வளர்த்துட்டு நாளை பின்ன ரொம்ப அதிகமாயிட்டுனா ரொம்ப சங்கடமாயிரும். இப்பவே இந்த பையட்ட பேசுனது நல்லதுதான். கதோரம் லோலாக்கே கதை சொல்லேதடி, கதோரம் லோலாக்கே கதை சொல்லேதடி. வா முகத்தை பார்க்கையில என் முகத்தை நான் மறந்தேன். என்ன மீனாட்சி, பாட்டெல்லாம் பலமா இருக்கு, ஆனா காதுல லோலாக்க தானே காணும். ஏங்க, நான் கம்மல் தான் போட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்லாங்க.
வளையல் போடுவேன், செயின் போடுவேன், கம்மல் போட மாட்டேன். வாங்க செத்த நேரம் இதில் இருங்க, நல்லா காத்தோட்டமா இருக்கு. விஜய் ரேகாலாம் வேலைக்கு போயிட்டாவலாமா? உங்க அக்கா எங்க? திரிசா பின்னாடி துணி துவைச்சிட்டு இருக்கா. ஆமா, ரேகாவும் விஜயும் ஆபீஸ் போயிட்டாவோ. அக்கா இப்பதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இப்பதான் போய் படுக்கணும்னு போயிருக்கா. மீனாட்சி, இது நம்ம மருமவளை ஒரே வேலையிலேயே போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கம்மா. இதட்ட ஆபீஸ்ல ஏதாவது வேலைக்கு போக சொல்லலாம்லாமா? என்ன பேசுதியோ? நம்ம குடும்பத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் யாருமே வேலைக்கு போனதே இல்லையங்க. ரேகாவையும் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா அவ வீட்டுல தானே இருக்க போறா. நம்ம மருமவளை எதுக்கு வேலைக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தணும்? நம்ம கூட சந்தோஷமா இருக்கட்டும். அவன் ஒருத்தர் சம்பாத்தியம் பண்ணா போதும். உங்க காசும் வந்துகிட்டு இருக்கு, போதும் போதும், இருக்கிறத வச்சு போதும். நாளைக்கு பிள்ளை குட்டின்னு ஆகும்போது வேலையை விட வேண்டியது வரும்லாங்க. இல்லம்மா, பிள்ளை குட்டின்னு ஆகும்போது பார்த்துக்கிடுவோமே. அவளுக்கும் ஆசை இருக்கும்லாமா, இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சுட்டு வீட்டில் நம்ம துணி துவைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு கிடக்கோமேனு. திரிசா அப்படிலாம் ஒரு நாள் என்கிட்ட சொன்னதே இல்லை. அவள் நல்லா தான் இருக்கா. நாளைக்கு திடீர்னு குழந்தை உண்டாயிட்டானா வேலையெல்லாம் விடணும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவள் நம்ம கூட நல்ல சந்தோஷமாக தான் இருக்கா. அவளுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நான் இருக்கேன், எங்கள் அக்கா இருக்காவோ, எல்லாரும் வேலையெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்தோங்க. வேலைக்கு போகணுங்கிற விஷயத்தை விட்டுருங்க. சரி மீனாட்சி, வா இஷ்டம். சரி வாரு. எங்க கிளம்பியாச்சு? இப்ப இந்த புல்லட்டை எடுத்துட்டு ஊர் சுத்தணும், அதானே பெரிய புல்லட் பாண்டி நினைப்பு. கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வரமா, சிநேகித ஒருத்தனை பார்க்கணும். என்ன சிநேகிதனோ? சரி, வரும்போது 1 கிலோ கத்திரிக்காய் வேண்டியதுங்க. எல்லா பொம்பளையாலும் நம்ம வெளியே போறோம்னு தெரிஞ்சாலே ஒரு வேலை வச்சிருப்பாவ போல. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம்.